பக்தர்கள் அனைவருக்கும் ஜெயந்தி பால் ஸ்ரீனிவாசன் அநேக நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் மதுரை சோழவந்தான் தென்கரை அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாதர் திருக்கோவிலை பற்றி விவரிக்க உள்ளேன். இந்த ஆலயம் இருக்கும் ஊரின் பெயர் சோழவந்தான். மேலும் இந்த ஊருக்கு கல்லூர் கிராமம், கட்டிக்கல்லூர், செந்தனேரி கட்டிக்கல்லூர், பராக்கிரம பாண்டியபுரம், தென்கரை என்று பல பெயர்கள் உண்டு. இந்த ஆலயத்தின் மூலவர் அருள்மிகு மூலநாத சுவாமி என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். இவருக்கு ஆதி சிதம்பரேஸ்வரர், வில்வாரண்யேஸ்வரர், உடையார், திருமூலநாத் உடையார் என்ற திருநாமங்களும் உண்டு. அம்பாள் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி என்ற திருநாமத்துடன் தனி கோயில் கொண்டு அருள்பாலிக்கிறாள். வில்வ மரம் இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக அமைந்துள்ளது. இத்தலத்தில் பூரண புஷ்கரணி என்ற புனிதமான தெப்பக்குளம் தீர்த்தமாக அமைந்துள்ளது. இக்குளத்தின் தண்ணீர் மருத்துவ குணம் உண்டு என்கிறது தென்கரை புராணம். இத்தலத்தின் அமைவிடம் தமிழ்நாடு மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள தென்கரை வாடிப்பட்டி வட்டம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. சோழவந்தானில் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையம் உள்ளது. இனி தல வரலாற்றை பற்றி பார்ப்போம். இந்த கோவில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்ட மிகவும் பழமையானது. ஒரு சமயம் மக்கள் இறை பக்தியில் நாட்டமில்லாமல் இருந்தபோது அவர்களை இறை பக்தியில் ஈடுபடுத்த ஈசனும் உமையாலும் இந்த ஊருக்கு வந்ததாக ஐதீகம். பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் உடல் நோய் மற்றும் மனநோய் தீரும், மேலும் திருமணம் கைகூடி வரும். இங்குள்ள பூரண புஷ்கரணி தெப்பக்குளத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் குளித்து தீர்த்தத்தை அருந்தியும் உப்பு மிளகு செலுத்தியும் வந்தால் தீராத தோல் நோய் மற்றும் உடல் நோய்கள் அகலும் என்பது நம்பிக்கை. இங்குள்ள கல்வெட்டுகளின்படி மன்னர் வீரபாண்டியன் இந்த புனித குளத்தில் 48 நாட்கள் நீராடியதால் வெண்குஷ்டம் என்கிற தொழில் நோயிலிருந்து குணமடைந்தார். அன்னை அகிலாண்டேஸ்வரி கோவிலில் இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி என்ற 3 சக்திகள் உள்ளனர். இந்த கிராமத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான குறிப்புகளை விவரிக்கும் ஒரு பனை ஓலை உள்ளது. இக்கோவிலில் திருமூலர் முனிவரால் லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்ட ஸ்தலம். மேலும் இத்தலத்தில் சுவாமி திருமூலநாதர் அகஸ்திய முனிவரிடம் தமிழில் மந்திரங்களையும் அதன் விளக்கங்களையும் பற்றி உருவாக்கும்படி அறிவுறுத்தினார். அன்னை அகிலாண்டேஸ்வரி தேவி மூலநாதருடன் திருமணம் செய்து கொள்ள பூரண புஷ்கரணி குளத்தின் அருகே தவம் செய்த ஸ்தலம். இங்கு வைகை ஆறு வடக்கு தெற்கு திசையில் பாய்வதால் தட்சிண வாகினி என்று அழைக்கப்படுகிறாள். இந்த ஆலயத்தில் நந்தியின் முன் சூலம் இருப்பதை காண்பது அபூர்வமாக உள்ளது. சனகாதி முனிவர்கள் வழிபட்ட ஸ்தலம். எனவே இத்தலம் சனகாபுரி அல்லது ஜனகாபுரி என்றும் அழைக்கப்படுகிறது. தோஷ நட்சத்திரம் கொண்ட பெண்கள் மஞ்சள், அரளிப்பூ, நாகலிங்க இலை ஆகியவற்றால் பூஜை செய்தால் தோஷம் நிவர்த்தியாகி மங்கள காரியங்கள் நடக்கும் என்பது ஐதீகம். பக்தர்களே, இந்த மூலநாத சுவாமிக்கு வெவ்வேறு பெயர்கள் வந்த காரணங்களை பார்ப்போம். அக்காலத்தில் பாண்டிய மன்னர்கள் மூலநாத சுவாமிக்கு உடையார், ஸ்ரீ மூலநாத உடையார் என்று நாமம் சூட்டியதாக கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சோழவந்தான் தென்கரையில் வெல்வக்காடாக இருந்த சமயத்தில் அதனுள் சுவாமி இருந்ததால் இவருக்கு வில்வாரண்யேஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. வில்வாரண்ய மகாத்மியத்தில் சுவாமியே குறிப்புகள் சொல்லியிருப்பதாக கூறப்படுகிறது.
அடுத்ததாக முகலாயர் படையெடுப்பு காலத்தில் சிதம்பரம் நடராஜர் சுவாமி சிவகாமியை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணி தீட்சித பெருமக்கள் திருச்சி வழியாக எடுத்துக்கொண்டு வரும்பொழுது அருகில் உள்ள பொன்மியாமலை என்ற ஊரை தாண்டும் பொழுது சுவாமி தங்களை சோழவந்தான் சதுர்வேதமங்கலம் என்கிற இந்த இடத்தில் சேர்க்கும்படி அசரீரியாக சொன்னதாகவும், இந்த இடத்திலேயே நீண்ட காலம் இருந்து அவருக்கு பூஜைகள் அபிஷேகங்கள் செய்யப்பட்டதாகவும் சுவாமியும் அம்பாளும் மிகவும் ஆனந்தமாக இருந்ததாகவும் ஐதீகத்தில் உள்ளது. எனவே இங்குள்ள சுவாமியின் லிங்க திருமேனி திருமூலநாதர் என்ற நாமத்துடனும் இங்குள்ள நடராஜருக்கு ஆதி சிதம்பரேஸ்வரர் என்ற நாமங்களும் ஏற்பட்டது. இதேபோல் சிதம்பரத்தில் சபாபதி நடராஜர் சிவகாமி அவர்களுக்கு பின்பக்கம் இருக்கும் லிங்க திருமேனிக்கு ஆதி மூலநாதர் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே இந்த இரண்டு கோயில்களுக்கும் ஒத்து வருகிறது என்பதற்கு சான்றாக உள்ளது. மேலும் பாண்டிய மன்னன் மதுரையிலிருந்து இந்த கோவிலுக்கு வந்து இந்த திருமூலநாத சுவாமிக்கு பூஜைகள் செய்த பின் தான் உணவு உண்பது வழக்கம். ஒரு சமயம் பூஜை செய்ய வரும்பொழுது வைகை ஆற்றில் வெள்ளம் வந்ததால் மன்னரால் அங்கு செல்ல முடியவில்லை. இன்றைக்கு சுவாமிக்கு பூஜை செய்ய முடியவில்லையே என்று மனம் மருந்தி வேதனையுடன் இறைவனை வேண்டினார். உடனே திருமூலநாத சுவாமி மன்னனிடம், நீ மனம் மருந்தாதே, நானே அங்கு வருகிறேன். அக்கரையில் உள்ள சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யும்படியும் இனி தினந்தோறும் நீ இங்கு செய்யும் பூஜைகள் அபிஷேகங்கள் எல்லாம் எனக்கு அங்கு வந்து சேரும் என்று அசரீரியாக சொல்லி இந்த பிரளயத்தில் இருந்தே பிரளயநாதராக வந்து காட்சி கொடுத்தார். அந்த கோவில் இன்றும் உள்ளது. இன்றைக்கும் இந்த பிரளயநாதருக்கு செய்யும் அபிஷேக ஆராதனைகள் திருமூலநாதரை சென்று அடைகிறது என்று கூறுகிறார்கள். மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், மன்மதன் சாபத்தால் புலியாய் வந்து இந்த வில்வ வனத்தில் திருந்த போது வரும் மக்களை தாக்கி கொன்றான். அப்பொழுது புலியை கொல்ல மக்கள் துரத்திய போது அந்த புலி இந்த மூலநாத சுவாமியின் திருமேனியை உரசியவுடன் சாப விமோச்சனம் பெற்று சுவாமியின் பெருமைகளை மன்மதன் மக்களுக்கு எடுத்து சொன்னதாக வரலாறு உள்ளது. மேலும் மாடு மேய்க்கும் பையனின் காயத்தை குணப்படுத்தியதால் காயப்பிரதேசம் என்றும் அழைக்கப்படுகிறது. பக்தர்களே, மூலநாத சுவாமியே குருவாக இருந்து அருட்பாலிக்கிறார் என்ற ஒரு ஐதீகம் உள்ளது. குரு உபதேசம் இல்லாமலோ மந்திரங்களை சரியாக கற்காமலோ உடற்பயிற்சி யோக பயிற்சி முதலானவைகளை தவறாக செய்து உடலில் பிரச்சனைகள் வந்தால் மூலநாத சுவாமியின் முன்பு அமர்ந்து தியானம் செய்தால் சுவாமியே குருவாக வந்து மூலாதார பிரச்சனைகளை சரி செய்து அருட்பாலிக்கிறார் என்பது மிக மிக விசேஷமான ஒன்றாகும். மேலும் மனநிலை சரியில்லாதவர்களும் சுவாமி முன்பு அமர்ந்து பிரார்த்தனை செய்தால் குணம் அடைகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இங்கு மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றும் விசேஷமாக உள்ளது. மறைந்த சிறந்த பாடகர் டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் மூலநாத சுவாமியிடம்தான் அனுதினமும் பூஜை செய்து தியானம் செய்தார். திருமுருக கிருபானந்த வாரியார் மற்றும் பாமன் சுவாமிகள் வழிபட்ட ஸ்தலமாகும். ஸ்ருங்கேரி மகா சன்னிதானம் இந்த கோவிலுக்கு வந்தபோது அனைத்து கோயில்களுக்கும் நாம் தான் சாநித்தியம் கொடுக்கிறோம், ஆனால் இந்த கோவிலில் தான் நாங்கள் இங்கு வந்து சாமியிடம் இருந்து சாநித்தியம் பெற்று செல்கிறோம் என்று திருவாக்கு அருளினார். பொன்னியின் செல்வனில் கதாநாயகனாக மாறன் சடையன் என்ற இயற்பெயர் கொண்ட வீரபாண்டியன் சோழனை வெற்றி பெற்றதற்காக சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரை உருவாக்கினார். அதுவே இன்று சோழவந்தான் என்று பெயர் மாற்றம் அடைந்தது. கிபி 930 மதுரை ஆட்சி செய்த போதுதான் பாண்டிய மன்னனால் இந்த கோவில் கட்டப்பட்டது. பக்தர்களே, இதுவரையில் மதுரை சோழவந்தானில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத அருள்மிகு மூலநாத சுவாமி கோவிலை பற்றிய மிகவும் அதிசயங்கள் மற்றும் அபூர்வங்கள் கொண்ட விவரங்களை பார்த்து மகிழ்ந்தோம். ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு சென்று இறைவனின் திருவருளை பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று அனைவரின் சார்பிலும் திருமூலநாத சுவாமியையும் அகிலாண்டேஸ்வரியையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடுத்த புதன்கிழமை அன்று
மற்றும் ஒரு சிறப்புகளை கொண்ட திருத்தலத்தை பற்றிய விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல திருமூலநாத சுவாமியையும் அகிலாண்டேஸ்வரி அன்னையையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜெயந்தி பாலசீனிவாசன். வணக்கங்கள், நன்றிகள். ஓம் நம சிவாய.